இன்றைய நாளின் செய்தியாக வாசிக்கலாம். யோசுவா 24வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம போகும் பொழுது கர்த்தரை விட்டு விலகுகிற காரியத்தை நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை விட்டு நாம் தூரப்படுத்த வேண்டும். ஆமென். ஒவ்வொரு வருஷமும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த புதிய வருடம் துவங்கும் பொழுது ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு தீர்மானங்களை அவங்க எடுப்பாங்க. ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது என்ன செய்வாங்க? தீர்மானங்களை எடுப்பாங்க. என்ன தீர்மானங்கள் அப்படின்னா, சில பேர் நல்லா குண்டா இருப்பாங்க. அவங்க என்ன தீர்மானம் எடுப்பாங்க? நான் ஒல்லியா ஆகணும் தீர்மானம் எடுப்பாங்க. ஒல்லியா இருக்கவங்க என்ன செய்வாங்க? நான் குண்டா ஆகணும் தீர்மானம் எடுப்பாங்க. சில பேர் நான் நல்லா படிக்கணும்னு தீர்மானம் எடுப்பாங்க. இப்படி வேலையில நல்ல ப்ரொமோஷன் வரணும், இப்படி அவங்க பல தீர்மானங்களை எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் சொன்னா, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு தூரமாய் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆமென். என்ன தீர்மானம்? கர்த்தரை விட்டு விலகுற காரியம் எனக்கு தூரமா இருக்கணும். அதுதான் நம்ம எடுக்கிற தீர்மானமா இருக்கிறது. அப்ப கர்த்தரை விட்டு நம்ம தூரம் எப்போ நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். நம்ம ரோமர் 8வது அதிகாரம் 36ல இருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 8:36ல இருந்து 39 வரைக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்ன செய்யும்? இந்த உபத்திரவம், இந்த வியாகுலம், இந்த துன்பம், நாசமோசம், உயர்வு, தாழ்வு, இதெல்லாம் என்ன செய்யாது? நம்மள கிறிஸ்துவை விட்டு இதை நம்மை பிரிக்க முடியாது. ஆமென். நீங்க அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 9வது அதிகாரத்துல ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து அங்க நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு ரத்தம் அவங்களுடைய சரீரத்திலிருந்து போய்கொண்டே இருக்கிறது. அவங்களுக்கு எத்தனை வருஷமா அந்த நோய் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா 12 வருஷமா அவங்களுக்கு அந்த வியாதி அவங்களுக்கு இருக்குது. பொதுவா ஜீவன் எதுல இருக்கும்? ரத்தத்துலதான் இருக்கும். சராசரியா ஒரு ஆணுக்கு எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் அவங்க உடம்புல 5.5 லிட்டர் இருக்கும். அதே பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 4.5 லிட்டர் இருக்கும். இதுல பாதி அளவு குறைஞ்சிருச்சுன்னா, அதாவது 4.5ல இருந்து அது 2.5 அந்த ரேஞ்சுக்கு 3க்கு வந்துருச்சுன்னா ஜீவன் போயிடும். அப்போ இவங்களுக்கு 12 வருஷமா இவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. இவங்க பல இடத்துக்கு போய் பார்த்துட்டாங்க, பல செலவுகள் செஞ்சுட்டாங்க, எத்தனையோ முயற்சிகள் எடுத்துட்டாங்க. இவங்க போகாத இடமே இல்லை. ஆனா எல்லாம் எடுத்தும் அங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சற்றாகிலும் அவர்கள் சுகமடையவில்லை. அதாவது 1% கூட அவங்களுக்கு என்ன செய்யல? சுகம் கிடைக்கல. அப்போ இந்த சமயத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க இயேசுவை குறித்து அவங்க கேள்விப்படுகிறார்கள். இயேசு செய்கிற அற்புதத்தை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. இப்ப அவங்க கேள்விப்பட்டோன்னு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. எனக்கு இயேசுவால எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு வருகிற துன்பம் என்ன செய்யல? அவங்கள ஆண்டவரை விட்டு அதை பிரிக்கல. அவங்களை என்ன செஞ்சது? அவங்களை ஆண்டவரிடமாய் அவங்களை சேர்த்தது. அல்லேலூயா. அப்போ எதனால இந்த பசியோ, இந்த நாசமோசம், துன்பமோ எதனால நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்காதுன்னு சொன்னா, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அவன் கர்த்தர் மேல அவர் எப்படி இருப்பாங்கன்னா, அவர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் காணப்படுகிறவராய் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்ப இந்த பெண்மணியை பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, எனக்கு இயேசு சுகம் கொடுப்பாருன்னு. ஆனா இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யல? சுகம் வரவில்லை. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நான் இயேசுவை நான் பார்த்துட்டேன்னா, நான் இயேசுடைய அந்த வஸ்திரத்தை நான் தொட்டுட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? எனக்கு சுகம் உண்டாகிவிடும்.
அல்லேலூயா. அவங்க அந்த நம்பிக்கையோடயே அவங்க ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவங்க தொடுறாங்க. அவங்க சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமென். அப்போ முதல்ல இதுல 2 காரியம். முதல்ல என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஒரு விசுவாசம், அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. 2வது, இயேசுவால தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும்னு சொல்லி அவங்க இயேசுவை சந்திக்க புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு விசுவாசியா இருக்கிற நாம, நீங்க சபையில வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுகம் தேவைப்படுது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுது. இல்ல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க கர்த்தரை நீங்க பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இயேசுவை நீங்க பார்க்க வேண்டும். அப்படி நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இந்த ஸ்திரீயை நீங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற அந்த வேதனையின் மத்தியில் அவங்க எங்க வந்தாங்கன்னா, அவங்க இயேசுவிடத்துல வந்தாங்க. அப்போ இது வந்து ஒரு விசுவாச மக்கள் என்ன செய்யாது, ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தாது. அப்ப எந்த காரியம் நம்மை கர்த்தரை விட்டு நம்ம தூரப்படுத்தும்? அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் நம்ம என்ன யோசிப்போம், பிசாசு என்ன கொடுப்பான், அவங்களுக்கு பலவிதமான போராட்டங்களை கொடுப்பான், கஷ்டங்களை கொடுப்பான், வியாதியை கொடுப்பான். ஏன்னா இதெல்லாம் கொடுத்தா உங்களை என்ன செய்யலாம், ஆண்டவரிடத்துல இருந்து அவன் பிரிச்சிடலாம்னு அவன் நினைப்பான். ஆனா நீங்க நீங்க விசுவாசிகளா இருக்கிறபடினால, நீங்கள் இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க இன்னும் அதிகமாய் நீங்கள் இயேசுவிடத்துல கிட்டி சேர்ந்து நீங்கள் ஜெபித்து நீங்கள் மேற்கொள்கிறவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப எந்த காரியம் நம்மை கர்த்தரை விட்டு நம்ம பிரிக்கும் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். ஏசாயா 59வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. இப்போ உங்களுடைய அக்கிரமம் என்ன செய்யுதுன்னா, அது நடுவாக நின்று தேவனை பார்க்க முடியாதபடி ஒரு பிரிவினையை கொண்டு வருகிறது. இன்னொன்னு, நம்முடைய பாவங்கள் அவருடைய முகத்தை பார்க்காதபடிக்கு அது நமக்கு என்ன செய்யறது, அங்கே அதை மறைக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம போகும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், பாவத்தை நம்மை விட்டு நாம் தூரப்படுத்த வேண்டும். வாசிங்க 3வது வசனம். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. அப்போ இதெல்லாம் என்ன, உங்க கைகள் எப்படி இருக்குது, ரத்தத்துல இருக்குது. உங்க விரல்கள் எப்படி இருக்குது, அக்கிரமத்துல இருக்குது. உங்களுடைய உதடு எப்படி இருக்கு, அது பொய்யினால இருக்கு. அப்போ இந்த வருஷம், இந்த 2023 வருஷத்துல நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம சரி, அதை என்ன செய்யணும், இந்த வருஷத்தோடய நம்ம என்ன செய்யணும், இங்கேயே அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இந்த வருஷத்துல நீங்க அதிகமாக நீங்க கோபப்படுற நபராக இருக்கலாம். இல்ல இந்த வருஷத்துல நீங்க அதிகமாக நீங்க என்ன செய்யறது, நீங்க பொய் பேசுகிற நபராக இருக்கலாம். இல்ல இந்த வருஷத்துல நீங்க அதிகமாக நீங்க கீழ்ப்படியாதவர்களாக இருக்கலாம். இப்ப எதுவாக இருந்தாலும் அந்த புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது என்ன செய்யக்கூடாது, அந்த பழசையும் நம்ம கொண்டு போக கூடாது. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாமே எப்படி ஆகுதுன்னா அது புதியதாய் மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு காரியமாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்னா நம்மை விட்டு நாம் தூரப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. யோசுவா 3வது அதிகாரம் 15 16 வசனங்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோக்கு நேரே கடந்து போனார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி வருகிறார். அவர் வழிநடத்தி வரும் பொழுது அவங்களுக்கு முன்பதாக யோர்தான் நதி காணப்படுகிறது. இந்த யோர்தான் நதி எப்படிப்பட்ட நதின்னு சொன்னா, அந்த யோர்தான் நதியில வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும்.
அதுவும் அறுப்பு காலத்துல சொன்னா இன்னும் அதிகமாவே அங்க என்ன இருக்கும்னா அங்க வெள்ளம் அங்க இருக்கும். அப்ப இந்த ஜனங்கள் இப்ப மறுகரைக்கு போகணும்னு சொன்னா இப்ப அங்க தண்ணி என்ன ஆகணும், அங்க வற்றினாதான் அவங்களால என்ன செய்ய முடியும், அடுத்த கரைக்கு அவங்களால போக முடியும். இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில யோசுவா என்ன செய்யறாருன்னா ஆசாரியர்களை அழைத்து தேவனுடைய உடன்படிக்கை பற்றி அவங்கள முன்பதாக அவர்களை தூக்கி கொண்டு போக சொல்றாங்க. தேவனுடைய உடன்படிக்கையில என்ன இருக்கும்னு சொன்னா கற்பலகை இருக்கும், மன்னா இருக்கும், ஆரோனுடைய தொழிற்த கோல் இருக்கும். இந்த 3 காரியங்களுமே எதுல இருக்கும், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கும். அப்ப அந்த பெட்டி அவங்க ஆசாரியர்கள் கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பாதம் பட்ட உடனே அந்த தண்ணீர்கள் என்ன செய்யுதுன்னா அப்படியே விலகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க கர்த்தரை விளக்குகிற காரியத்தை உங்களை விட்டு நீங்கள் தூரப்படுத்தும் பொழுது அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கையை நீங்கள் சுமக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். அப்படி நீங்க ஆண்டவருடைய உடன்படிக்கையை நீங்கள் சுமக்கும் போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். அல்லேலூயா. அந்த புதிய வருஷத்துல வருகிறதான 2024 அந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு என்ன செய்யணும், புதிய வழிகளை உங்களுக்கு கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. எப்போ சொன்னா கர்த்தரை விட்டு விலகுகிற காரியத்தை நீங்கள் தூரப்படுத்தி கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி நீங்கள் சுமக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு புதிய வழியை கர்த்தர் திறக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு நம்ம கேட்கிற இந்த செய்தி இதுதான். பழைய ஏற்பாட்டுல புதிய ஆண்டுக்குள்ள நம்ம போகும் பொழுது எடுக்கிற ஒரு தீர்மானம், கர்த்தரை விட்டு விலகுகிற காரியத்தை தூரப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னும் நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இதுதான் உங்களுடைய தீர்மானமாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சிலரா நீங்க கூப்பிட்டு கேளுங்களேன், புதிய ஆண்டுக்கு நீங்க என்ன தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா, ஒரு தீர்மானமும் இல்லைங்க. பொழுது விடியுது, பொழுது அடையுது, நான் போய் என்ன செய்யறேன், வழக்கம் போல என் வேலையை பாக்குறேன், நான் போய் படுத்து தூங்குறேன், அவ்வளவுதான். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். ஆமென். இந்த வருஷம் நான் 10 ஆத்துமாவை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவர். அடுத்த வருஷம் நான் 20 ஆத்துமாக்களை கொண்டு வருவேன். இந்த வருஷம் நான் லேட்டா தான் நான் சர்ச்சுக்கு வரேன்னா அடுத்த வருஷம் நான் சீக்கிரமா நான் ஆலயத்துக்கு வருவேன். இந்த வருஷம் நான் வேதம் வாசிக்கிறது இல்லைன்னா அடுத்த வருஷத்துல நான் என்ன செய்ய போறேன், நான் வேதம் நான் தவறாமல் நான் வாசிக்க போறேன். தீர்மானங்களை எடுக்கணும். தீர்மானங்களை எடுக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்ல, அந்த தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டும். ஆமென். தியோடர் வில்லியம்ஸ் ஐயா அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய செய்தியில கேட்டிருக்கிறேன் நான் ஒரு முறை சொல்லுவாங்க, இந்த கன்வென்ஷன் மீட்டிங்ல தான் அது ஒரு மிகப்பெரிய சுடுகாடுன்னுவார். ஏன்னு சொன்னா அங்கதான் நிறைய தீர்மானங்களை எடுத்துட்டு போவாங்களாம். ஆனா மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அந்த தீர்மானத்தை அங்கேயே குழி தோண்டு புதைச்சிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். இந்த வருஷம் நான் இத்தனை பேருக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன், ஆனா புதிய வருஷத்துல நான் இன்னும் அதிகமா நான் நன்மை செய்யணும் ஆண்டவரே, இன்னும் நான் அதிகமா நான் கொடுக்கணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமா உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் உழைக்கணும், இன்னும் அதிகமா என் குடும்பத்தை நான் நேசிக்கணும், இன்னும் அதிகமா நான் என் குடும்பத்துக்காக நான் உழைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் வாயில இருந்து அல்லேலூயா வரல. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எழுந்திருப்போமா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆண்டுக்குள்ள போகும் பொழுது புதிய சிருஷ்டியாய் நம்ம போகணும். கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றிய நம்ம சுமக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது புதிய வாசல்கள் நமக்காக திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இரவு வேளையில?